2 ரூட் 3 3 ரூட் 2 இடைப்பட்ட முருடுகளின் எண்ணிக்கை கணக்குன்னு சொல்றான். முருடுனா நமக்கு எடுத்துனா ஸ்கொயர் ரூட் உள்ள தான் இருக்கும். சோ இப்போ பார்த்தா இந்த 2 ஸ்கொயர் ரூட் வெளியே உள்ள இருக்கு. சோ அப்பனா நம்ம இத 2 ரூட் 3 எப்படி எழுதலாம்னா 2 உள்ள போனா வந்துனா 2 ஸ்கொயர் ஆயிடும். அதான் சொல்றா 4. அப்ப 4 × 3 இது எப்படி எழுதனா ரூட் 12. சோ முழுசா மாத்தி. அதே மாதிரி இந்த 3 ரூட் 2 என்ன பண்றோம்னா இந்த 3 உள்ள எடுத்துறோம். 3 ஸ்கொயர் பண்ணா வரும் 9. 9 × 2 அப்பனா வரும் ரூட் 18. இப்போ நமக்கு இடைப்பட்ட நம்பர் என்ன பண்ண போறோம் ரூட் 12 ல இருந்து அப்ப ரூட் 13 ரூட் 14 ரூட் 15 ரூட் 16 ரூட் 18 18 போடுறது. ஏன்னா 12க்கும் 18க்கும் இடைப்பட்ட நம்பர் என்ன சொல்றோம். அப்போ 1 2 3 4 5 எத்தனை முருடுகள் இருக்குது மொத்தம் 5 முருடுகள் இருக்குது. அப்ப முருடுகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா 5 அப்படி சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி பாருங்க 9வது கேள்வி ரூட் ஆஃப் 63 மைனஸ் ரூட் ஆஃப் 175 பிளஸ் ரூட் ஆஃப் 28. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாதாரணமா சுருக்கு போறோம். 1 ல இருந்து ரூட் 3 என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஏத்த மாதிரி பிரிக்கும். ரைட்டா ஒரு 7000 வச்சுங்க 5 7 70 9 7 63 9 × 7 மைனஸ் 175 உங்களுக்கு தெரியல டானாவத்தை போடுங்க 175 5000 பாடு போடு 3 5 5 2 5 25 5000 பாடு 7 35 7 போட்டா 1 அப்ப 5 25 × 7 இது எப்படி எழுதலாம்னா 25 × 7 இது 4 7 28 சிம்பிளா ரைட்டா. சோ இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் 9 வெளிய வந்தா வரும் 3 ரூட் 7 மைனஸ் இது வெளிய வந்தா வரும் 5 ரூட் 7 5 25 பிளஸ் இது என்ன வரும் 2 ரூட் 7 இது எல்லாத்தையும் என்ன பண்றானே ரூட் 7 ல இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா கணிக்கலாம் 3 ரூட் 7 2 ரூட் 7 போட்டா வரும் 5 ரூட் 7 மைனஸ் 5 ரூட் 7 என்ன ஆயிடும் 0 முடிஞ்சு ரைட். அடுத்து 10வது லாஸ்ட் கேள்வி 5 ரூட் 3 5 ரூட் 3 பிளஸ் 18 ரூட் 3 பிளஸ் மைனஸ் 2 ரூட் 3 இது எல்லாத்தையும் ரூட் 3 வெளியே எடுத்து ரூட் 3 வெளியே எடுத்தா வரும் 5 பிளஸ் 18 மைனஸ் 2. சோ ரூட் 3 வெளியே எடுத்தோம்னா 18 5 போட்டா வரும் 23 23 2 போனா 21. இப்போ எப்படி எழுதலாம்னா 21 ரூட் 3 எழுதலாம். அவ்வளவு சொல்லுங்க 21